சென்னை அம்பத்தூர்ல சங்கர் அப்படின்ற ஒரு நபர் வேலை செஞ்சுட்டு வர்றாரு. அவருடைய வீடு நங்கநல்லூர்ல இருக்கு. காலம் 1995. சங்கர்ன்ற நபர் அம்பத்தூர்ல தன்னோட வேலையை முடிச்சுட்டு அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ட்ரெயின் ஏறி சென்ட் தாமஸ் மவுண்ட் வரைக்கும் ட்ரெயின்ல போய் இறங்கி சென்ட் தாமஸ் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நங்கநல்லூர்ல இருக்க தன்னோட வீட்டுக்கு சைக்கிள்லேயே போவாரு. இந்த 1995 காலகட்டங்கள்ல சைக்கிள் தான் ஒரு பிரதானமான டிரான்ஸ்போர்ட் வே. ஒரு நாள் இதே மாதிரி இவர் தன்னோட வேலையை முடிச்சுட்டு சென்ட் தாமஸ் மவுண்ட்ல இருக்க தன்னோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நங்கநல்லூர்ல இருக்க வீட்டுக்கு போறப்போ பயங்கரமான மழை. நங்கநல்லூர் பக்கத்துல இவங்க வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு சுடுகாடு இருக்கு. அன்னைக்கு நைட்டு இவர் அந்த சுடுகாட்டை கிராஸ் பண்றப்போ ஃபுல்லா மழை பெஞ்சு தண்ணிலாம் ரோட்ல நிக்குது. சைக்கிளை மிதிக்கிறப்போ இவரோட காலில் ஏதோ ஒரு கல்லு மாதிரி தட்டுப்பட்டிருக்கு. இவர் ஏதோ கல்லோ குப்பையோ ஏதோ நினைச்சிட்டு அதை எட்டி உதைச்சிருக்காரு. பறந்து போய் விழுந்தப்பதான் தெரியுது அது ஒரு மண்டை ஓடு அப்படின்னு. சரி, சுடுகாட்டுல இருந்து வெள்ளத்துல அடிச்சுட்டு வெளியே வந்திருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இவரும் யதார்த்தமா வீட்டுக்கு போயிடுறாரு. மறுநாள் இதே மாதிரி அவர் வேலையை முடிச்சுட்டு திரும்ப அந்த சுடுகாட்டு கிட்ட வரப்போ இவர் சைக்கிள்ல ஏதோ ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ராவா யாரோ ஏறி உட்கார்ந்த மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு. இவர் அதை ஒன்றும் பெருசுப்படுத்தாம எப்பயும் போல வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து படுத்து தூங்கிட்டாரு. திரும்ப அடுத்த நாள் அந்த சுடுகாடு கிட்ட வரப்போ மறுபடியும் சைக்கிள்ல ஏதோ ஒரு பெரிய அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. இவருக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கு. சரி, நான் அப்ப எதுவும் இவர் திரும்பி பார்க்காம வீட்டுக்கிட்ட வந்துட்டாரு. வீட்டுக்கிட்ட வந்தோன்னா அந்த அழுத்தம் கம்மியாயிருச்சு. இவர் சடனா திரும்பி பார்த்தா பின்னாடி ஒரு பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு நிக்கிறா. இவருக்கு ரொம்பவே பயமாயிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு இவரை பார்த்து சிரிச்சுட்டு இவரை கிராஸ் பண்ணி இவர் வீட்டு தெருவுல இருக்க கடைசி வீட்டுக்குள்ள போறா. இவருக்கு அதை பார்த்தது ரொம்ப பயமாயிடுச்சு. இவர் வீட்டுக்கு போறாரு. போனோன்னு இவருக்கு பயங்கரமான காய்ச்சல். அடுத்த ஒரு 3 நாளைக்கு இவருக்கு வேலைக்கே போல. அப்பா அவரோட மனைவி கேட்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு. அப்போ சங்கர் தன்னோட மனைவி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. தன்னோட மனைவி, இனிமே நீங்க அந்த வழியில வராதிங்க, வேற ஒரு சுத்தி வர வழி இருக்கு, அது ஒரு 1.5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும், அந்த வழியா வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதுக்கு அடுத்த நாள் சங்கர் ஒரு 1.5 கிலோமீட்டர் சுத்தி வேற ஒரு வழியில வராரு. வந்து இவர் வீட்டுக்கிட்ட வராரு. இவர் வீட்டு தெருவுல வந்து ஒருத்தர் விழுந்து கிடக்குறாரு. சங்கர் யாரோ குடிச்சிட்டு விழுந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவரை கடந்து இவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துல இவங்க வீட்டுக்கு வெளியே ஒரே கூச்சலும் குழப்பமா சத்தவங்கள் கேட்டதுக்கு அப்புறம் இவர் வெளியே வந்து பாக்குறாரு. பார்த்தா இவங்க தெருவுல இருக்க கடைசி வீட்டு ஆள் தான் கீழே விழுந்து கிடக்கிறது. சங்கர் பார்த்த அந்த பொண்ணு யார் வீட்டுக்குள்ள போச்சோ அந்த வீட்டுக்காரர் தான் கீழே மயங்கி கிடக்குறாரு. இதை பார்த்தோன்னா சங்கருக்கு ஏதோ அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு உணர ஆரம்பிச்சிட்டாரு. உடனே எல்லாரும் சேர்ந்து அவரை எழுப்புறாங்க. அவர் மூஞ்சில தண்ணி தெளிச்சு அவர் எழுப்பி உட்கார வச்சு கேட்டா, ஒன்றும் இல்லை, சும்மா மயக்கம் வந்துச்சு, அதனாலதான் விழுந்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா சங்கருக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு. இவர் மயங்கிலாம் விழுகல, வேற என்னமோ நடந்திருக்கு, இதை இவர் சொல்லாம மறைக்கிறாரு அப்படின்னு சங்கருக்கு தோணியிருக்கு. மறுநாள் காலையில சங்கர் தன்னோட பக்கத்து வீட்டுக்காரங்க கூட பேசி இந்த மாதிரி நடந்திருக்கு, அன்னைக்கு நான் இப்படி ஒன்று பார்த்தேன், அது இவங்க வீட்டுக்குள்ளதான் போச்சு, மறுநாள் இவர் மயங்கி கிடக்கிறாரு, ஏதோ ஒன்று அமானுஷ்யமா இருக்கு அப்படின்னு சொல்லி சங்கரும் அந்த பக்கத்து வீட்டுக்காரும் இந்த கடைசி வீட்டுக்காரர்கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. அப்ப அவர் சொன்ன பதில், நான் வேலையை முடிச்சுட்டு இந்த சுடுகாட்டு வழியா வந்தேன், என் சைக்கிள் பின்னாடி யாரோ ஏறி உக்காந்த மாதிரி இருந்துச்சு, வீட்டு தெரு முனைக்கு வந்தோன்னு அந்த வெயிட் கம்மியாயிருச்சு, திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு, நான் பயத்துல உடனே மயங்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க எல்லாரும் ஒரே காலனி தான். இந்த காலனிக்கு ஒரே ஹவுஸ் ஓனர் தான். இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. ஹவுஸ் ஓனர் சொன்னது இவங்களை இன்னும் அதிர்ச்சி ஆக்குச்சு. சில வருஷங்களுக்கு முன்னாடி ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அந்த பொண்ணு பக்கத்துல ஏதோ ஒரு கம்பெனியில வேலைக்கு போயிருக்கு. அந்த இடத்துல யாரையோ காதலிச்சிருக்கு. இந்த ஹவுஸ் ஓனரும் சரின்னு சொல்லி அந்த பொண்ணு காதலிச்ச நபருக்கே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்துல ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனைனால அந்த பொண்ணு அந்த வீட்டுல தற்கொலை பண்ணிக்கிச்சு. அந்த பொண்ணோட ஞாபகத்தை மறக்கணும்னு சொல்லி ஹவுஸ் ஓனர் இங்கிருந்து வீடை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு வீடு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த வீடை வாடகைக்கு விட்டுருக்காங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா அந்த கடைசி வீட்டுக்காரர் அந்த வீடை காலி பண்ணிட்டே போயிட்டாரு. உங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யமான கதைகள்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது நடந்துருக்குன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க.
உங்க கதைகளும் இந்த மாதிரி ஒரு வீடியோவா வரும்.